டிஎன்பிஎஸ்சி 2023 நடந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் கொஷின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்ட் 2 வீடியோ 51. ஏழமை வேட நிரந்தர நின்றனை ஏசாரோ என்று இயம்பியவன் குகன். திருக்குறள் அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் 4 அடி 400. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் திரிகடுகம். மண்பதைக்கும் பொதுவான நூல் எது? திருக்குறள். மண்பதைக்கு பொதுவான நூல் எது? திருக்குறள். 55. எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு. தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறம் இன்பமும். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் ரா. அரங்கநாதன் விருது. அரங்கநாதன் பர்த்டே தான் லைப்ரரி டேன்னு கொண்டாடுறோம், நூலக நாள். 58. திரு வி. கல்யாணசுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? திருவாரூர். 59. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கவும் ஒரு நெறிமுறையாகும் என்ற கூற்று யாருடையது? விஜயலட்சுமி பண்டிட். 60. பொருந்தாததை கண்டறிக. கரிசலாங்கண்ணி, பிருங்கராசம், கையாந்தகரை, சிங்கவல்லி. சிங்கவல்லி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா கரிசலாங்கண்ணி, பிருங்கராசம், கையாந்தகரைன்றது எல்லாமே ஒண்ணுதான், அதோடைய வேறு வேறு பெயர்கள். கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். 62. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. சென்னை அடையாற்றில் ஔவை இல்லம் நிறுவியவர் டாக்டர் முத்துலட்சுமி. தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலையம்மாள். தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி குயத்தியர். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு கனடா. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி நீலகிரி. பூவில் இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ. இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? சந்தா சாகிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். யார் கூற்று? ராபி சேது. ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா. சரியான விடையை தேர்வு செய்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாரு? பரிதிமாற் கலைஞர். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார்? தனிநாயகம் அடிகள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன: கண்ணெழுத்துக்கள். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம். கண்ணுள் வினைஞர் என புகழப்படுபவர்கள் ஓவியம் வரைபவர்கள். கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். புதுமை பித்தன், காஞ்சனை, ரூபா ராஜகோபாலன், மூன்று உள்ளங்கள், மௌனி, அழியாச்சுடர், ஜானகிராமன், முள்முடி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தவறான தொடர்களை தேர்ந்தெடு. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம். அது தவறு. தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படுகிறது. அது சரி. தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படும். அது தவறு. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து. அது சரி. இதுல தவறான தொடர்தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 1ம் 3ம் தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 82. பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர் அறிஞர் அண்ணா. பொறுத்துக. யாக்கை அப்படின்னா உடம்பு, புன்புலம் புள்ளிய நிறம், வேழம்னா ஆண் யானை, பொலிக்கும்னா உரிக்கும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது? காவியம். கவிதைகளை மட்டும்தான் அது கொண்டிருக்கும். காவியம். பாரதிதாசன் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எழிலோவியம். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் இசை இல்லையடா என கூறியவர் பாரதியார்.
12 திருமுறைகள் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்கள் பாடியவர் திருஞான சம்பந்தர். நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவதற்கு அது ஆமே என்று பாடியவர் திருமூலர். 14 சித்தர்களில் ஒருவர் போகர். ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் வானமாமலை. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் அழகிய சொக்கநாதர். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் பீழ்ப்பாட்டு. ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிட்டு பாடிய சொல்லியது கடல். உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலாபுரம். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். இப்பாடல்களில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவியது திருக்குற்றால அருவி. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிகழ் வளர்ந்தாய். இவ்வரிகள் சுட்டப்படுபவர் தமிழ்த்தாய். சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் அனபாய சோழன். பெரிய புராணத்தில் உள்ள சர்க்கங்களின் எண்ணிக்கை 13. திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணிக்கு தீர்த்த படலம் அமைந்த காண்டம் திரு ஆலவாய் காண்டம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் 5ஆம் திருமொழி. இதோடு இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க பொதுத்தமிழ் இது முடியுது. அடுத்த வீடியோல வேற கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம்.